அந்த வீட்டில் வேலை பார்க்குற லேடி அம்மா பெரிய குக்கர்லாம் எங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நானே தேய்ச்சிக்கிறேன், நீ ஒன்றும் தேய்க்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வளர்க்குனா எல்லாமே பயங்கரமாக வாசனை வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தை அழுவுற சவுண்டு கேட்குது. உடனே இவன் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறா. தூக்குனதும் அவங்க வந்து இல்லை நீ குழந்தையெல்லாம் தூக்காது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வாங்கிடுறாங்க. உடனே இவன் என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போய் துணி கசுக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே வந்து நீ துணியெல்லாம் கசுக்காத, நான் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிறேன்னு சொல்லி அங்கே தான் அனுப்பிடுறாங்க. உடனே நீ இன்னும் கிளம்பிடுறாங்க, இல்லாமல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இந்த கிளம்பும் போது இந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறா. அம்மா இன்னைக்கு தானே வாங்குது, என்னத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க, கெட்டு போகாது அப்படின்றா. எனக்கு நீ சொல்லிக் கொடுக்காதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா காலிங் பில் அடிச்சு யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க. அப்போ அந்த லேடி கிட்ட நீ என்னத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் நாத்தா வர சொன்னேன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அம்மா நாத்தா இருக்கல, இல்லை நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நீ இனிமேல் எதுவும் செய்ய வேண்டாம், நீயும் நான் சமைக்கிற வேலை பார்த்துக்கலாம், இவ துணி தைக்கிறது சாமான் கழுவுறது எல்லாமே இவ பார்த்துக்கிட்டோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கினேன், நீ என் வீட்டில் வேலை செய்யறதுக்காக நான் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன், நான் உன்னை இனிமேல் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறா. இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாகிடுறா. கண்கலம் வேலை பார்க்குற லேடி அம்மா பெரிய குக்கர்லாம் எங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நானே தேய்ச்சிக்கிறேன், நீ ஒன்றும் தேய்க்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வளர்க்குனா எல்லாமே பயங்கரமாக வாசனை வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தை அழுவுற சவுண்டு கேட்குது. உடனே ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறா. தூக்குனதும் அவங்க வந்து இல்லை நீ குழந்தையெல்லாம் தூக்காது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வாங்கிடுறாங்க. உடனே இவன் என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போய் துணி கசுக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து நீ துணியெல்லாம் கசுக்காத, நான் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிறேன்னு சொல்லி அங்கே தான் அனுப்பிடுறாங்க. உடனே நீ இன்னும் கிளம்பிடுறாங்க, இல்லாமல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் இந்த கிளம்பும் போது இந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா. அம்மா இன்னைக்கு வாங்குறது, என்னத்துக்கு என்ன எடுத்துட்டு போக சொல்றீங்க, கெட்டு போகாது அப்படின்றா. எனக்கு நீ சொல்லிக் கொடுக்காதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா காலிங் பில் அடிச்சு அம்மா வந்திருக்காங்க. அப்போ இந்த லேடி கிட்ட நீ என்னத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் நாத்தா வர சொன்னேன்னு அவங்க சொல்றாங்க. உடனே அம்மா நாத்தா இருக்கல, இல்லை நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நீ இனிமேல் எதுவும் செய்ய வேண்டாம், நீயும் நான் சமைக்கிற வேலை பார்த்துக்கலாம், இவ துணி தைக்கிறது சாமான் கழுவுறது எல்லாமே இவ பார்த்துக்கிட்டோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், நீ என் வீட்டில் வேலை செய்யறதுக்காக நான் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன், நான் உன்னை இனிமேல் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்றா. இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா.